ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோயா பீன்ஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கோம். அதில் சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது சோயா பீன்ஸை தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வடை சட்டி வச்சு ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், ஒரு கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ சோயாபீன்ஸில் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து அந்த தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் மட்டன் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு மஞ்சள். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.